பேசினாங்களான்னு தெரியல. ஆனா நல்ல கருத்துக்கள் வந்து நல்லா சிறப்பா இருந்தது. ஞான ஆசிரியருக்கு வந்து பல பேரை வந்து உதாரணமா சொன்னாங்க. பணிவுக்காக சொன்னாங்க. அதுலயும் வந்து இந்த லால் பகதூர் சாஸ்திரி அவங்க அந்த ட்ரெயின்ல போறதுக்காக நிற்கும் போது அவங்க வந்து அந்த அமைச்சரா ரயில்வே அமைச்சரா இருந்தும் நான் வந்து சின்ன வேலையில தான் இருக்கேன் அப்படின்னு தன்னை ஒரு சின்ன வேலை இன்னைக்கு இருக்கிறத வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்ப இருந்தவங்க எல்லாம் எந்த பணியில இருந்தாலும் நம்ம வந்து இது ஒரு நமக்கு கொடுத்த பணி அப்படின்னு தான் நினைச்சு பண்ணாங்க. முதலமைச்சர் காமராஜர் ஐயா இருந்ததுல இருந்து அப்ப இருந்த அத்தனை பேருமே இது நமக்காக கொடுத்த பணி, நம்ம அதை வந்து செம்மையா செய்யறோம் அப்படின்ட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. அதுல வந்து அந்த ஒரு லைன் வரும் இல்லைங்களா, உயர்வு வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா அப்படின்னு. எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்துல யாரையுமே சொல்ல முடியல. ஆன்மீக ஆசிரியர்களை யாருமே நம்மளுக்கு யாரையுமே கணிக்க கூட முடியலைங்கய்யா. எல்லாம் நம்ம நிறைய பேர் ஆன்மீக ஆசிரியர் கேட்கிறோம், நம்மளும் பல மன்றம் போறோம். ஐயா நீங்க சொன்ன மாதிரி இந்த பச்சை அன்னப்பச்சி வந்து அந்த பாலை எப்படி தனியா தண்ணியில இருந்து எடுக்குதோ அது மாதிரி பல கருத்துகள் நிறைய வரும். நம்ம அதுல இருந்து வந்து நம்மளுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறோம். இப்ப அதை வந்து நம்ம சிந்திப்போம், இவர் இந்த மாதிரி முரணா சொல்றாரே, இது சரியா அப்படின்ட்டு. சரி இது நமக்கு தேவையில்லை, தேவையானதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம அதை வந்து யோசிச்சு எடுத்துக்குவோம். பல ஆசிரியர்கள் வந்து அவங்க சொல்றது செய்யறதுக்கு கூட முரணா முரணா இருக்கிறதையும் நம்மளும் பாக்குறோங்க. அப்ப இங்க இந்த ஆன்மீக ஆசிரியர்கள் வந்து அவங்க நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஆசிரியர்கள்லாம் கரெக்டா இருந்து உருவாகி நம்மளுக்கு கொடுக்கும் போதும் அந்த பாதையில வந்து நம்மனால வந்து பயணிக்க முடியும். அத வந்து இங்க நான் எல்லாம் பார்த்ததுல இங்க மட்டும்தான் அதை வந்து சுத்தமா 100% பாக்குறேன். இப்படிதான் இருக்கணும், ஒரு போட்டு போட்டு இப்படிதான் வாழணும்னு சொல்றாங்களா, அது மாதிரி இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு மன்றத்திலேயே ஒரு அன்பர் வந்து நல்லா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் போய் இந்த வர்ம கலையெல்லாம் அதுவும் இலவசமா தான் எல்லாம் ஒரு இடத்துல போய் பயிலவும் அவங்க கத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அத ஒரு தொழிலாவே வச்சு காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதுல இருந்து அவங்க வந்து சர்வீஸ் அது ஏன்னா அப்ப இருந்தே நிப்பாட்டிட்டாங்க. அது இப்ப வந்து அதை வந்து ஒரு பெரிய தொழிலா பண்ணிட்டு இப்ப அங்க மன்றத்துக்கு சர்வீஸுக்கு அதிக ஆள் இல்ல, வாங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டதுக்கு என்னோட மைண்ட் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு அந்த விதத்துல சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஒரு ஆசிரியரா இருக்கிற இந்த மாதிரி ஒரு வருமானம் வரும்போதே மாறிடுது. இல்ல இன்னும் சில பேர் வந்து அதை பார்த்துக்கிட்டு இங்கேயும் வந்து நீங்க சொன்ன மாதிரி பண்றாங்க. இது எப்படின்னு நிறைய பேரை கணிக்கவே முடியலைங்கய்யா. நம்ம நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நம்ம மாத்திக்கிட்டு நல்லது எங்க இருக்கோ அதை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தாங்க இருக்கிறோம். ஐயா இன்னைக்கு சொன்ன விளக்கம் ஆன்மீக ஆசிரியர் வந்து எப்படி இருக்கணுங்கிறத அருமையா சொன்னீங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. அடுத்தவங்க விஜயலட்சுமி அடுத்து அம்மா, யாரு? விஜயலட்சுமி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்றீங்களா? பேசுங்கம்மா. சொல்றேன். நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்கய்யா. அண்ணனுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா அதுதாங்க நான் என்ன நினைச்சேன்னா, சாமிஜி வந்து இத வந்து எல்லா மத்த ஆன்மீக அமைப்பு எல்லாம் அன்னைக்கு ஆசிரியர் சொல்லும் போது ஒருத்தர் சொன்னாங்க, எல்லாம் குரு சீடர் மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்குமா, ஆனா இதுல எப்படின்னா சுவாமிஜி வந்து ஆசிரியர்கள்ல தான் உருவாக்குனாங்க எல்லாரையும். ஏன்னா இது எல்லாருக்கும் போய் சேரணும். எப்படி சேரும்? ஆசிரியர்கள் மூலமா தான் சேரும். ஏன்னா ஆசிரியர் பணி தான் மிக உயர்ந்த பணி. ஏன்னா அவங்க மட்டும்தான் அவங்க மாணவர்கள் அவங்கள விட மேலுக்கு போகும்போது பார்த்து சந்தோஷப்படுற ஒரே ஜீவன்னா அது ஆசிரியர்கள் மட்டும்தான். அது மிகவும் உயர்ந்த மேன்மையான பணி அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் சுவாமிஜி வந்து நிறைய ஆசிரியர்கள் உருவாக்கிட்டு கடைசியா சொல்லும் போது என்ன சொன்னாருன்னா, நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த உலக சமாதானத்துக்கு வந்து நீங்க எல்லாம் பாடுபடணும், நீங்க தான் உங்களை நம்பிதான் நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னதா அவர் கடைசியா நிறைவு செய்தாரு. அப்ப இது வந்து நீங்க சொன்னீங்கல்லங்கம்மா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, மற்றவங்க எல்லாம் குரு சீடனா உருவாக்குனாங்க, மகரிஷி மட்டும்தான் ஆசிரியராக உருவாக்குனான்னு சொன்னீங்க இல்லையா, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுமா? அது இல்லைங்கய்யா, அது தெரியலங்கய்யா. அது என்ன காரணம்னா, அந்த குரு சீடன் அப்படின்னு உருவாக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் சடங்குகள் மட்டும்தான் இருக்கும். அந்த சடங்குகளுக்கான காரணங்கள் விளக்கங்கள் இருக்காது.
அப்ப அந்த சடங்கை அவர் செஞ்சதை இவர் செஞ்சுக்கிட்டு இருப்பார், அந்த சீடர்கள் செய்து கொண்டிருப்பார்கள், அந்த சடங்கு மட்டும்தான் இருக்கும். மகரிஷி அவர்கள் அப்படி அல்ல, சடங்குகளை விட்டுட்டு என்ன பண்ண அந்த கருத்துக்கு விளக்கத்தை கொடுத்தார். அப்ப அந்த விளக்கத்தை விளங்கி கொண்டதை சொல்லும் போது அவர் ஆசிரியராக மாறுகிறார். அங்க எந்த உண்மையும் சொல்லித்தர மாட்டார் குருநாதர். அந்த சடங்கை மட்டும் சொல்லிட்டு உண்மையை அவர் கையில வச்சுட்டு அவர் காலத்துக்கு பின்னாடி போயிடும். அதுக்கு பின்னாடி அது சடங்கு மட்டும்தான் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கு சடங்கே கிடையாது, முழுமையான கருத்து விளக்கம்ங்கிறதுனால மகரிஷி ஆசிரியராக உருவாக்கி இருக்கார். இதாங்கம்மா அதுக்குரிய அதுல இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். நன்றிங்க. அது அப்புறம் எங்க வீட்லயும் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களோட இந்த இதுல மனவளக்கலையில நீங்க இந்த ரொம்ப படிக்கிறதுக்கு மத்த இதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாதான் ரூபா வாங்கிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இதுவா சேவையா செய்யறாங்க. ஆனா எங்களுக்கு வகுப்பு எடுக்கும் போது கூட ஆசிரியர்கள்லாம் எதுவும் வாங்காம போயிடுவாங்க. அப்ப நான் இவர்கிட்ட சொல்லுவேன், எங்க ஆசிரியர்கள்லாம் எங்களுக்கு சொல்லி தரத சேவையா தான் செய்யறாங்க, இதுல பணம்லாம் வாங்குறது இதுல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா? நிறைய பேர் எங்க இதுல கேட்கும் போது நிஜமாவே இது உண்மையான்னு கேட்பாங்க. எங்க நிறைய உறவினர், இல்ல இது சேவை அமைப்பு, எங்க சுவாமிஜி இது சேவையா தான் இது பண்ணாங்க, அவர் பணம் இதெல்லாம் கிடையாது, இது எல்லாருக்கும் போய் சேரணும்ன்றதுக்காக தான் அவர் கொடுத்தாரு, இதனால இது எல்லாருமே சேவையா தான் செய்யணும்ட்டு அவரு தொடர்ந்து இப்படி ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்னாரு. எங்க அண்ணனும் சொன்னாங்க, அவர் அந்த பெங்களூர்ல இருக்காரு, ரவிசங்கர்ஜி இதுல நிறைய பணம் கட்டி ஒரு ஃபவுண்டேஷன் இதுக்கு நிறைய கட்டி கத்துக்கிட்டேன், நீ எல்லாம் என்ன சாதாரணமா இவ்வளவுதான் கட்டி இதை இவ்வளவு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொல்றியே அப்படின்னு அவர் என்ன கேட்கும் போது, ஆமா இது மனவளக்கலையில எங்க சுவாமிஜி இப்படிதான் அவர் இது பண்ணி கொடுத்திருக்காரு. அதான் சொன்னாங்க, முதல்ல சுவாமிஜி சைதாப்பேட்டையில கடை வச்சு துணி வியாபாரம் பண்ணும்போது, துணி வியாபாரம் பத்துக்கு நடத்தும் போது சொல்லுவாராம், உயிர்னா மனம்னா என்ன எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாராம். அப்ப வாங்க வரவங்க நீங்க துணியை மட்டும் வியாபாரம் பண்ணுங்க, இதெல்லாம் ஒண்ணு சொல்ல தேவையில்லை. அப்ப அதான் அந்த ஆசிரியர் சொன்னாரு, எல்லாம் ஃப்ரீயா இலவசமா சொல்லும் போது அத மக்கள் அப்ப உணரலமா, இப்ப எல்லாம் அதான் சொல்றாங்க, இதுல எளிமையா சொல்லி தராங்க, எல்லாமே இருக்கு, சுவாமிஜி சொல்லாத கருத்துக்கள் இல்ல, தத்துவங்கள் இல்ல, இதுல பணமும் கம்மி, ஆனா இதை உணராம மத்த அமைப்புகள் எது நிறைய இது பண்றாங்களோ அதுல போறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அதுதாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு. இதோட அருமை நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியலையே அப்படின்ற இதுதாங்க இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 2 நாள் கோர்ஸ் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய நல்லா இருக்கும் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு போறாங்க. இப்போ நம்ம அந்த உண்மையாக எளிமையா கொடுக்கறதுனால அது எளிமையாக தெரிகிறது. அப்படி இருக்கு. சரி, யாருக்கு தேடுதல் இருக்கோ அவர்கள் வருவார்கள். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். கமலவேணியம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இப்போ இந்த புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாணியில பல உதாரணங்களோட அவங்க அனுபவங்களையும் சேர்த்து ரொம்ப நல்லா பேசுறாங்க. அதுலயும் விஜயலட்சுமி அம்மா ரொம்ப கேஷுவலா அவங்க அனுபவத்தையும் சேர்த்து சொன்னாங்க. உரை ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அம்மா அவங்க தொடர்ந்து அடுத்தடுத்து நல்ல உரைகளை கொடுக்கணும்னு நான் விரும்பி கேட்குறேன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக இந்த குரு சீடன் இது அவங்க கேட்டாங்க இல்லையா? இப்ப குரு அப்படின்றவர் அவர் ஒரு உயரத்துல ஒரு தலைவர் மாதிரி அப்படி வச்சுக்கிறாங்க. சீடன் அப்படின்றவர் அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் ஒரு நிலை. ஆனா நம்ம மகரிஷி அப்படி நம்மள இது பண்ணல, அவருடைய நிலைக்கு நம்மளை எல்லாம் உயர்த்தி நாமளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேதாத்ரி மகரிஷியாக இதை விட இன்னும் சிறப்பா நம்ம நன்மணி ஐயா போல பேராசிரியர்கள்லாம் அவரை விட மகரிஷியை விட இன்னும் சிறப்பாக இன்னும் சிந்தனை திறனை உயர்த்தி இன்னும் பல விளக்கங்களை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இந்த நம்ம மனவளக்கலை இதுல மட்டுமே தான் இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். கமலவேணி அம்மா, விஜயலட்சுமி அம்மான்னு சொன்னீங்க. விஜயலட்சுமி உங்களுக்கு மக மாதிரி, சின்ன வயசு, சின்ன பொண்ணு தானா? சரி சரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தெரியல, நான் உங்களை பத்தி தெரியாது, பொதுவா ஒரு மரியாதைக்காக சொல்றதுதான் அது. அந்த அம்மா பரவாயில்ல. நல்லது. வாழ்க வளமுடன்.
ஐயா சொல்லுங்க. ஐயா, இது ஒரு கான்ட்ரவர்சியலான கொஸ்டின். இது நம்ம இந்த மன்றத்துல இப்போ நான் வைக்கிறதுக்கு பிரியப்படுறேன். அதாவது இப்போ ஆசிரியர்கள் வந்து வேதாத்திரிய தத்துவங்களுக்கு புறம்பா செயல்படுறாங்க, இல்ல புறம்பா போதனைகள் கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம கோடிட்டு காட்டும் போது அதை சிலர் வந்து அதை எதுக்கு நம்ம கோடிட்டு காட்டணும், அவங்க சொல்லிட்டு போறாங்க, நம்ம திருந்தி ஒழுங்கா வாழ்ந்தனா போதுன்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, அப்படி கோடிட்டு காட்டுவதனால் அது போல நம்ம செய்ய வேண்டாமே என்ற பலருக்கு அது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். இது ஒரு மூணாவது கண்ணோட்டம்னா, இப்படி எல்லாம் இந்த ஆசிரியர்களை குறை சொல்வதால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம். இது மாதிரி பல கண்ணோட்டங்கள்ல பார்க்கப்பட்டது. இதுல நம்ம பிற ஆசிரியர்களை குறை கூறுவது சரியா தவறா? இதுதான் எங்களுடைய கேள்வி. இது குறை என்று இப்ப பொதுவா பிற ஆசிரியர்களை குறை கூறுவதுங்கிறதே இல்லாம ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, குறை கூறுவதே தவறு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஒருவர் குறை சொல்கிறார் என்று சொன்னால் அவர் ஆன்மீகத்துக்கே தகுதி இல்லாதவர் என்றெல்லாம் சொல்றாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, ஆன்மீகம் என்பதே இங்க குறை இருந்தால் தான் ஆன்மீகம், இல்லாட்டி தேவையே இல்லை. நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், மனிதர்கள் எல்லாம் அறநெறியில இருந்தாங்கன்னா ஆன்மீக ஆசிரியர் தேவையில்லை. அப்ப ஆன்மீகத்துல என்ன சொல்றோம், நாம தவறாக போயிருக்கிறதுல இருந்து நம்மளை திருப்புறதுதான் ஆன்மீகம். அப்ப அங்க வந்து அந்த குறை சொன்னாதான் ஆன்மீகம், அது சரியாக இருக்க வேண்டும். அதை வந்து தன்னுடைய லாபத்துக்காக சுயநலத்துக்காக சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப வேதாத்திரியத்துக்கு முரண்பாடா போறதை நம்ம சொல்றோம். இப்ப இதனால் எனக்கு ஏதாவது ஆதாயம் இருந்து நான் சொன்னேன் என்று சொன்னால் அது தவறு. ஆனால் இதை ஏன் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், இப்போ மகரிஷி அவர்களிடம் நேரடியாக அந்த தத்துவத்தை கேட்டு உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இப்ப இறந்துட்டாங்க. இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் நாங்களும் இறந்துருவோம், முடிஞ்சிரும். இப்போ இது அப்படியே தவறாகவே போய்கொண்டிருந்தால் இது மகரிஷி இப்படி சொல்லல அப்படின்னு சொல்றதுக்கே ஆள் இல்லாம போயிடும். அப்ப மகரிஷி கருத்து அங்க மாறி போயிடும். தவறான தத்துவம் உலகத்துக்குள்ள இப்படிதான் மகரிஷி சொன்னால் மகரிஷி பேர் கெட்டு போயிடும். இப்ப நம்ம இருக்கிறதுனால நம்ம சொல்றோம், முடிஞ்சதை சொல்றோம். அதே போல நாம் தவறாக சொல்லி இருந்தோம் என்று சொன்னாலும் அதை நாம் திருத்திக் கொள்கிறோம். அப்ப இது மகரிஷி பேர் கட்டக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் தானே தவிர இந்த தத்துவம் மாறிடக்கூடாது. இன்னைக்கு ஜீசஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, என்ன சொன்னாரு, உன் உள்ளறைக்கு சென்று தாளிட்டு கொண்டுன்னு அதுல எழுதியிருக்கு பைபிள்ல. நீ ஒரு ரூம்குள்ள போய் தாபா போட்டுட்டு ஜபம் பண்ணுன்னு சொல்றாரு. இப்போ அது அதனுடைய அவர் என்ன நினைச்சு சொன்னாரு அப்படிங்கறத சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்ப நம் உள்ளறைக்கு சென்றுனா தியானத்துக்குள்ள போயிட்டு தாளிட்டு கொண்டுன்னா ஐம்புலன்களை அடைத்து கொண்டு இப்படின்னு சொல்ற விளக்கம் சொல்றதுக்கு இல்ல இல்ல ரூம தாப்பு போட்டுக்க. அப்ப இந்த தத்துவம் என்ன ஆயிரும், கொஞ்ச நாள்ல அது மாதிரி மாறிவிடக்கூடியதாக மாறிவிடும். இதான் நானும் இன்னும் ஒரு 4-5 பேர் பிரம்மஞான மகரிஷி எடுத்துக்கிறாரு. போயிட்டு ஊருக்கு வந்துட்டோம். அப்ப மகரிஷி சொல்றாரு, இந்த கூடுவாஞ்சேரியில அந்த அவர் தவம் பண்ண இடம், அந்த இடத்த கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுக்கு அவங்க காசு கொடுக்கணும். 1 லட்ச ரூபா அதுக்கு வேல்யூ போட்டிருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்து காசு வரலங்க. ஒரு நாள் மகரிஷி கேட்கிறாரு, என்ன அந்த காசு இன்னும் வரலையா? இன்னும் வரல சாமி. ஏன் இவ்வளவு நாள்? இல்ல சாமி, அது 10,000 ரூபாய் கொடுத்தாதான் அதுல கையெழுத்து போடுறேன்னு அவர் சொல்றாரு. அது எப்படி லஞ்சம் கொடுக்கறதுன்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். சொல்லும் போது மகரிஷி சொல்றாரு, எப்பா இப்படி கொடுக்காம இருந்தீங்கன்னா அது பேரங்காலத்துக்கு கூட வராதுப்பா. நீ கேஸ் போட்டீங்கனாலும் அது கேஸ் இழுத்துக்கிட்டே போகும்பா. 10,000 கொடுத்துட்டு 90,000 வாங்கிட்டு வந்திருப்பா. நமக்கு 90,000 தான் அதுக்கு வேல்யூன்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு வந்திருப்பான்னு சொன்னார். அப்ப இதை வச்சுட்டு ஒருத்தர் ஊர்ல போய் எங்க பொறுப்பாசிரியர்கிட்ட சொல்றாரு, மகரிஷி என்ன சொன்னாரு, லஞ்சம் வந்து கொடுக்கறத வாங்கிக்கலாம், இவ்வளவு வேணும்னு கேட்டு வாங்கக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு போய் சொல்லிவிட்டார். அப்ப அப்படி மகரிஷி சொல்லியிருக்க மாட்டேன்னு அந்த பொறுப்பாசிரியர் சண்டை போடுறாரு. அப்ப நண்பனி தான் கூட இருந்தார், கேளுங்க அப்படின்னு சொன்ன. மகரிஷி இப்படிதான் சொன்னாரு. அப்ப அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு பாருங்க. அவர் நீ கொடுத்துருப்பான்னு சொல்றாரு. அப்ப அவரா கொடுத்தாருன்னா வாங்கிக்கலாம், நம்மளா கேட்டு வாங்கக்கூடாதுன்னு இவர் புரிஞ்சுக்கிறார். அப்ப மகரிஷி பேர் கெட்டு போகுது. இது மாதிரி கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதை சொல்றோமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. வாழ்க வளம். அதாவது இப்போ
பிற ஆசிரியர்களை குறை கூறும் பொழுது அது தனது சுயநலத்தின் அடிப்படையில் இருந்தால் தவறு, அது பொதுநலத்தின் அடிப்படையில் இருந்தால் சரி, அப்படி வச்சுக்கலாம் தானே ஐயா? அது 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 குருவினுடைய கருத்து மாறுகிறது என்ற ஒரு அதுதான். ஆதங்கத்தில் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அது சரி. சரி. அது அதனால் அவர்களை இறக்கிட்டு நான் அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தப்பு. அப்போ நல்லதுங்க. நல்லது ஐயா வாழ்க்கை வளமுடன். ஒரு நல்லது சின்ன ஐயா. நல்ல ஒரு நிமிஷமா, நல்ல கேள்வி, தெளிவான ஒரு பதில் ஐயா. இப்ப இதுல சொன்ன மாதிரி நாம இதை புரிஞ்சுக்கணும். சடங்கு சம்பிரதாயத்தின்னு இப்படியே போடுறாங்க. இப்ப இந்த குரு சீடன் அந்த கருத்து நம்ம புரிந்து கொண்டு அவர் அதற்கான விளக்கத்தினையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கம்மா கனகராணிம்மா. ஆமா, நம்ம மன்றத்திலயும் ஒரு மூத்த பேராசிரியர் வருவாரு, ஐயாவோட சேட்டு தான் நினைக்கிறேன். அவரு வந்து ஒவ்வொரு டைம் அகத்தாய் எடுக்கும்போது இதைதான் சொல்லுவாரு. நாங்கெல்லாம் எங்க காலத்து வரைக்கும் தான் இப்ப எங்களோட தத்துவங்கள் உள்ளதை உள்ளபடி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப அவரையே சொல்லும் போது மத்த ஆசிரியர்களை இவர் வந்து இந்த இழுக்கிறாரு. அந்த தத்துவத்தோட மகரிஷி சொன்னது இவரோட எல்லாம் நல்ல கருத்துக்கள் எல்லாம் கொடுப்பார், வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம். இவர் இவ்வளவு நேரம் இழுக்கிறாரு அப்படின்ட்டு அதையே குறை சொல்லுவாங்க. இவர் வந்து இன்னொரு 10 வருஷமோ இல்ல மிஞ்சி போனா 15 வருஷமோ தான் இந்த மூத்த பேராசிரியர் எல்லாம். அதுக்கப்புறம் எல்லாம் இவங்க வச்ச என்ன தத்துவமோ அது மட்டுமே தான் வரும். இதெல்லாம் இந்த நம்மளோட தத்துவமே எல்லாமே அப்படியே மாறி போயிடும் அப்படின்னு அவர் வருத்தப்படுவார், ரொம்ப வருத்தப்படுவார். ஐயா அததான் இப்ப அவர் சொன்னதை அப்படியே ஐயா சொல்லியிருக்கிறாரு. இப்ப இன்னொன்னா மகரிஷி வந்து இப்ப ஏன் பணம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு புக்ல படிச்சேன். இந்த காயக்கல்பம்லாம் ஐயா வந்து சென்னையில இருக்கும்போது மகரிஷிய வந்து சும்மாதான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப யாருமே கூட்டமே வரல. அப்புறம் இவர் என்ன சொன்னாங்க, சும்மா நம்ம கொடுக்கறதுனால இதுக்கு வந்து ஒரு மதிப்பே இல்லையோ அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு தொகை வந்து அதுக்கு நிர்ணயம் பண்ணிருக்கிறாரு. அப்ப அந்த ஒரு இடத்துல வந்து அந்த காயக்கல்பம் வகுப்பு நடத்தும் போது 200 பேர் வந்தாங்களாம். அப்பதான் மகரிஷியாவே புரிஞ்சுக்கிட்டாராம், ஓ ஏதோ ஒரு தொகை வச்சாதான் இது வந்து இதுக்கு வேல்யூ இருக்கு, இது நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன தொகையா நிர்ணயம் பண்ணி அந்த பணத்தை வந்து எல்லாம் தரக்கட்டளை இதுக்கெல்லாம் வந்து வச்சதா நான் படிச்சேங்கம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர்கள் இருக்காங்க. ஐயா இது வந்து என்னோட புரிதல் என்னன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு அதே மாதிரி நாம சமுதாய கடமை செய்ய வந்திருக்கும் போது கூட இப்படி இந்த கேள்விகள் வரும் என்று நாம எண்ணலாம். அடுத்து அம்மா நீங்க சித்ரா அம்மா, வாழ்க வளமுடன். சித்ரா அம்மா பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். விஜயலட்சுமி இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசினாங்கம்மா. விஜய் அப்ரிஷியேட் பண்றதுதான் நான் பண்ணேன். ரொம்ப கேஷுவலா பேசினாங்க. விஜய்னாலே வந்து சர்வீஸ் மைண்டட். அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்ன சொல்றது, அவங்க ஒரு வித்தியாசமான சொல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிற ஒரே ஆத்மா வந்து விஜயலட்சுமி தான். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நல்லா பேசினாங்க. ஃபர்ஸ்ட் நான் கூட விஜயலட்சுமி முடிச்ச உடனே ஐயா வந்து விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லலையே, உடனே விஜய் போன் பண்ணுவாங்க, ஏன் நான் நல்லா பேசலையா அப்படின்னு கேட்பாங்களே நினைச்சிட்டு இருக்கும் போது இன்னைக்கு விஜய்க்கு வந்து அவ்வளவு பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. அதுவே ஒரு நான் சொல்ல மறந்துட்டனோ, நாம முன்னாடி ஒரு தடவை மறந்துட்டீங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பேசும்போது நீங்க சொல்ல மறந்துட்டீங்க போல. அவங்க உடனே எனக்கு போன் பண்ணி, நான் நல்லா பேசலையா ஐயா சொல்லல அப்படின்னாங்க. வாழ்க வளமுடன். சாரி வாழ்க வளமுடன். இல்லங்க ஐயா, அது ஒரு எதிர்பார்ப்பு தான். இல்ல நானு எனக்கு நான் சொல்லலைங்கிறதே எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன். வாழ்க வளமுடன். நல்லது அம்மா, நல்லது ஐயா. இதுல என்னன்னா, இப்ப நீங்க எல்லாம் குரு, நாங்கெல்லாம் மாணவர்கள். அதனாலதான் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அதனாலதான் அன்னைக்கு கூட நான் என்னுடைய நிகழ்ச்சியில வரல ஐயான்றது கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஏன்னா அது ஒரு குழந்தை தன்னுடைய தந்தை எப்படி தன்னை பாராட்டுவாரோ அப்படி என்ற ஒரு ஏக்கம் இருக்கும் எல்லாருக்குமே, அது இயல்பு. ஆனா அன்னைக்கு சசிகுமார் ஐயா இருந்தாரு. இந்த நேரத்துல நான் மன்னிப்பு வெளியில இருந்தீங்க. மால்ல வந்து நான் வந்து அந்த சாப்பிடுற இடத்துல இருக்கக்கூடிய அந்த டேபிள்ல உட்கார்ந்து நான் உட்கார்ந்து இருந்தேன். என் பேரை அங்க விளையாண்டுகிட்டு இருந்தான்.
ஓகே, நல்லதுங்க ஐயா. ஐயா அதுல எல்லாருக்கும் அதுதான். என்னன்னா நீங்க வாக்கு சொல்லிட்டீங்கன்னா வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் கிடைச்ச மாதிரி இப்போ எங்களுக்கெல்லாம். இப்போ நம்ம சாட்ல பிரசாத் ஐயா போட்டிருக்காரு, வாழ்க வளமுடன் நன்றின்ட்டு. ரவிசங்கர் ஐயாவும் போட்டிருக்காங்க. ஸோ விஜயலட்சுமிக்கு பாராட்டுகள் குவிந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களும் நீங்க யார் கலந்துக்கணுமோ புத்தக கலந்தாய்வுல அனைவரும் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய விருப்பம். நாங்கள் புத்தக கலந்தாய்வு தொடர்ந்து நடைபெற உள்ளது. 2வது பாகம் அது தேதி அறிவிக்கப்படும். இப்போ செப்டம்பர் 16ஆம் தேதி ஐயா வந்து ஜோதிட வகுப்பு எடுக்க இருக்காங்க. அதனுடைய அடிப்படை தத்துவங்களை தெளிவாக விளக்கம் இருக்கிறாங்க. அதுலயும் கலந்து கொள்ளலாம். அடுத்து அருணா அம்மா, வாழ்க வளமுடன். பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். சார் வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன்மா. சார் விஜயலட்சுமி அம்மா நல்லா பேசினாங்க. கேஷுவலா இருந்தது, அப்படியே ரொம்ப இயல்பா பேசினாங்க விஜயலட்சுமி அம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுமா. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். சார் இந்த ஜீசஸ் சொன்னீங்க இல்லையா, ஆக்சுவலா கதவை தாழிட்டு தாழிட்டு, ஆக்சுவலா இதுக்கு எனக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நிறைய இந்த டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு எங்க ஹாஸ்டல்ல நான் தங்கி இருந்த டைம்ல. என்னன்னா ஆக்சுவலா இது ஷோய் ஆஃபா இருக்கக்கூடாது. நான் வந்து ரொம்ப பக்திமான், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷோய் ஆஃபா இல்லாம நீ உனக்குள்ள இறைவனை வந்து வரிச்சுக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க சார். அதெல்லாம் உள்ளரங்கமாக நாம வந்து இறைவனோடு அந்த ஒரு கலப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். அதுக்குதான் அது வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுதானா இது சரியா வருதுங்களா ஐயா? இந்த விளக்கம் இல்ல, எடுத்துக்கலாம். ஆனா நீங்க அக தவம் செய்து புலன்களை அடைத்து கொண்டுங்கிறது வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும். முதல்ல கதவை தாப்பா போடுறதை விட அது கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா இப்ப உள்முக பயிற்சி தான் இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும். அதான் உள்ளரங்கமாக அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது உள்ளுக்குள்ள இருக்கணும், அது வெளியே வந்து ஷுட் நாட் ஷோய் ஆஃபா இருக்கக்கூடாது. வெளியரங்கமாக இருக்காதீர்கள், உள்ளரங்கமாக இருங்கள்னு சொல்லிட்டே பைபிள்ல இன்னொரு இடத்துல ஒரு வேர்ட் நான் முன்னாடி வாசிச்சிருக்கேன். அது அந்த சீனியர் ஃபாதர் அந்த அளவுக்கு சொல்றாங்க. இந்த ஜூனியர் ஃபாதர் வந்து கதவை தாப்பா போட்டுக்கின்றாங்க. அது அப்படியே காலத்தால் அப்படி மாறிட்டே வருது. சீனியர் ஜூனியர் அகைன் வந்து நாங்க கரெக்டா இருக்கணும் ஜூனியர்ஸ், அதுதான் நீங்க சொல்றீங்க. இல்ல அங்க சொல்றேன் நானு. அங்க எல்லாருக்கும் பொதுதானே. இப்ப வந்து அந்த அப்படியே டைல்யூட் ஆகி அடுத்த லெவலுக்கு போறப்ப, இப்போ சித்ராமா கொஞ்சம் முன்னாடி கனகரணியம்மா சொன்னாங்க இல்லையா, அடுத்த ஜெனரேஷன் பீப்புள் கிட்ட இந்த கருத்து எல்லாமே ரொம்ப டைல்யூட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப நாங்களே வந்து பார்த்த வரைக்கும் இந்த 25 years 30 yearsக்குள்ளால நீங்க தான் வந்து டைல்யூட் ஆகாம இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க தான் டைல்யூட் ஆகாம இருக்கீங்க. வெரி ஃபியூ தான். மத்தவங்கள நம்ம ரொம்ப க்ளோஸா நம்ம பண்ணது கிடையாது. அதனால கத்துக்கணும், கரெக்டா இருக்க தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட. நீங்க நல்லதுமா. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஐயா, நான் வந்து நீங்க சொன்ன இந்த இதுக்கு வந்து ஒரு சின்ன விளக்கம் மாதிரி ஏற்கனவே ஒரு ஹிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். அதுல வந்து இயேசுநாதரும் வழிபடுவதற்கு உன் அறைக்குள் புகுந்து வாசற்கதவை தாளிட்ட பின் அந்தரங்கத்தில் தந்தையை உள்முகமாக வழிபாடு செய். அந்தரங்கத்தில் உள்ள உன் தந்தை உனக்கு பகிரங்கமாக பலனளிப்பார் அப்படின்னு ஒரு விளக்கம் எழுதி வச்சிருக்கீங்க ஐயா. அது கூட இந்த பைபிள் இது எப்படின்னா, அங்க இயேசுநாதர் சொன்னதை கேட்டு எழுதினவங்க ஒருத்தங்க. அத ஆங்கிலத்தில இருந்து தமிழ் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய தமிழ் பண்றவர் கொஞ்சம் மாத்திருப்பார். அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நாம வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம், அது அவங்களுடைய இன்டர்பிரேஷன். இதை வந்து நம்ம உள்முக பயணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம இன்டெப்த்துக்கு நம்ம கொண்டு போற அளவுக்கு விளக்கத்தை நம்ம கொண்டு போயிடுறோம். அதனால அந்த வசனங்களுக்கு வந்து தமிழ் படுத்தும் போதும் நிறைய மாறி இருக்கு. அப்ப இது மாதிரி நம்ம வேதாத்திரியம் போயிடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம் தான் நமக்கு, வேற ஒண்ணும் இல்லை.
நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். அம்மா, வாழ்க நன்றி வளமுடன். அம்மா. ரிஷிபா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. விஜயலட்சுமி அம்மா ரொம்ப சிறப்பா பேசினாங்கங்க. அதுவும் ரொம்ப இயல்பா பேசினாங்க ஐயா. வாழ்க அவங்களுக்கு வளமுடன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. அதாவது ஒரு சாதாரண மொழியில ஒரு கதை பேசுற மாதிரியே அழகா பேசி முடிச்சிட்டாங்க தத்துவங்களை. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. ஐயாவுடைய நன்றி அம்மா. விளக்கங்கள் அதற்கு இன்னும் சிறப்பா இருந்ததுங்க. நிறைய இன்னைக்கு மகரிஷியோடைய விஷயங்கள் கூட நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. இந்த வாழ்க. வாசகத்துல இதுதாங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து யாரோட இணைந்து நம்ம உள் வாங்கிக்கிறோமோ, இப்ப மகரிஷி நமக்கு ஒரு தத்துவத்தை சொல்றாருன்னா அவர் எந்த நிலையில இருந்து எந்த உணர்வோட சொல்றாருங்கிறத உள்வாங்கிக்கிட்டோம்னா அப்ப வெளிப்படுத்தும் பொழுதும் நாமளும் அந்த தவத்துல இருந்து இருந்து பழகும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை மாறாம அந்த உணர்வோட நம்ம சொல்ல முடியும் ஆசிரியர்கள். ஆனா அந்த உணர்தலே அப்படி இல்லாம இவங்களா ஒண்ணு கத்துக்கிட்டு இல்ல இவங்களா ஒரு இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டு சொன்னாங்கன்னா அது நீங்க சொல்ற மாதிரி ஜூனியர் சீனியர்னு பிரிஞ்சு போயிடும். இல்லைம்மா, அதுல வந்து இப்ப அது சரியா கூட இருக்கலாம். இப்ப நாம என்னன்னா, இப்ப மகரிஷியினுடைய தத்துவம் ஒரு முழுமையான தத்துவத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன். வேறு எந்த தத்துவம் வந்தாலும் அதை இந்த தத்துவத்தோடு அதாவது பொருத்தி பார்த்தோம்னா இந்த தத்துவத்தினுடைய உண்மை நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். ஆமாங்க. அப்ப நாம எடுத்துட்டு போலாம். அவங்க சொன்னதும் உண்மையாக இருக்கட்டும், அதனால பொண்ணு இல்லை. அவங்க சொல்ற அளவுல அவங்க அந்த அளவுல அது இருக்கும். ஆனால் இந்த இதோடு பொருத்தும் போது இன்னும் முழுமையான உண்மைக்குள்ள வந்துடும். அவ்வளவுதான். மகரிஷி அப்படிதான் இந்த திருக்குறள் விளக்கம் சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவார். இந்த இவருடைய இந்த தத்துவத்துக்கு பொருந்துற மாதிரி அதை பார்க்கும் பொழுது அது அந்த வள்ளுவர் என்ன நினைச்சிருப்பாருங்கிறத இங்க கொடுக்கற மாதிரி வந்துருது. அதனால ஒரு தூய்மைக்குள்ள போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் தூய்மை ஆகிவிடும். நிச்சயமாங்க ஐயா. எல்லாமே மொத்தமே என்னங்கய்யா, உடல் உயிர் மனம் ஆன்மா இதானங்க ஐயா. இதோடதான் எதை ஒன்னும் கனெக்ட் பண்ண போறோம், வேற எதுவுமே இல்லைங்க. நான் சொல்லுவேன், நீங்க எதை கேட்டாலும் காந்த தத்துவங்கிற டப்பாக்குள்ள போட்டு 4 குலுக்கிட்டு அதை எடுத்து பாருங்க, அதுல உண்மை தெரிஞ்சு போயிரும் சொல்லிடுவேன். உண்மைதாங்க. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ராஜி அவர்கள் வாழ்க வளமுடன். பேசலாமா ராஜி? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். முதல்ல வந்து விஜயலட்சுமிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப இயல்பா இருந்தது, ரொம்ப ஆழமாவும் சொன்னாங்க. விஜயலட்சுமிக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஐயா. அதே மாதிரி ஐயா நீங்க உங்களோட விளக்கமும் ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. அப்போ நீங்க சொல்லும் போதும் சசிகுமார் ஐயா கேட்ட கேள்விக்கும் அதுவும் நீங்க விளக்கம் சொன்னது ரொம்ப கரெக்டா தான் இருந்தது ஐயா. ஏன்னா வந்து சிலர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மகரிஷியோட இது யார் சொன்னா கூட எனக்கு தெரியல, மகரிஷியோட கவியான்னு தெரியல, எந்தெந்த காலத்தை இடம் ஒக்க மாத்திக்கலாம் ஏதோ ஒரு ஒண்ணு வரும். ஆமா 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 மகரிஷி சொல்லியிருக்காரு. அது வந்து வேதாத்திரியம் மாத்துறதுக்காக சொல்லல மகரிஷி. சிலர் ஆசிரியர் வந்து இந்த கவியை சொல்லிட்டு வேற கருத்துக்கள் அதோட இணைச்சிடுறாங்க. அது நடக்காம இருக்கணும், பாத்துக்கணும். அது அந்தந்த காலத்துக்கு ஒப்ப அதுல லேசா கொஞ்சம் மாத்திக்கலாம்னு சொல்லுவாங்களே தவிர அது அதனுடைய அர்த்தமே மாத்துற மாதிரி மாத்திடக்கூடாது. அதுதான் ஐயா. அப்படி இல்ல. அதுதான். ஆமா, இது வந்து இந்த மகரிஷி இது சொன்னது எதுக்காக இருக்கலாம் ஐயா? எதுங்கம்மா? அதாவது இப்ப பாருங்க, இப்ப ஆரம்பத்துல மகரிஷி வந்து என்ன சொன்னாரு, பரிணாம தத்துவம் சொன்னாரு. கடைசி காலத்துல என்ன பண்ணாரு, தன்மாற்ற தத்துவம் சொல்லிட்டாரு. அவரே மாத்திக்கிட்டார் இல்லையா? அப்ப அந்த புரிதல் வர 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 மாத்துறாரு. ஆனா அந்த பரிணாமம் சொல்லும் போது என்னாச்சு, அவருடைய அந்த குரு வணக்க பாடல் இருக்கிறது இல்லையா, அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு 1 முதல் 6 ஆறதாகி
இல்ல, அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அணுமுதலாய் அண்டகோடி அனைத்தும் ஆக்கி அடுத்த ஆக்கி 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 இருந்துச்சு. ஆக்கின்னா அது பரிணாமத்துல அப்ப எழுதுனது. இப்ப நான் அதை மாத்துவேன். நானு என்ன அனைத்தும் ஆகி ஆகின்னு சொன்னா தன்மாற்றத்துக்கு வந்துருது. இப்ப இது பழைய பாட்டு. இப்ப நம்ம அதை ஆக்கிங்கிறத ஆகின்னு மாத்திக்கிட்டோம்னா இப்போ மகரிஷியினுடைய அந்த மாற்றத்துக்கு பொருந்துற மாதிரி கொண்டு வந்துக்கிறோம். இதுல தவறு இல்லை. இது மாதிரி சில இதுகளை நம்ம பண்ணிக்கலாமா? இதுக்காக இப்ப நம்ம என்ன பண்ணிடுறாங்க, துன்பப்படும் உயிர்களுக்கு அப்படிங்கறத எடுத்துட்டு துன்பப்படுவோருக்கு அப்படின்னா அது என்ன ஆயிடுச்சு, மனிதருக்கு மட்டும் அப்படின்னு ஆயிப்போச்சு. அது தப்பு. அப்படி அர்த்தமே மாறக்கூடாது, அர்த்தம் மாறக்கூடாது. அந்த மாதிரி இது வந்து சொல்லும்போது ஒரு மூத்த பேராசிரியர் சொன்னாங்க, இது எவ்வளவு தூரம் உண்மை எனக்கும் தெரியல, நானும் எப்பயோ கேட்டது ஐயா. இந்த இரண்டு ஒழுக்க பண்பாடு பத்தி சொல்லும்பொழுது வந்து ஒரு விவசாயி வந்து எழுந்து நின்று, இப்போ நாங்க வந்து இந்த பூச்சிக்கொல்லி அதெல்லாம் பண்றோம் செய்யறோம், நீங்க இப்படி எழுதி கொடுத்துட்டீங்களே, இதை எப்படி நாங்க சொல்றதுன்னு சொன்னதாகவும், அதனால மகரிஷி வந்து அதை மாத்தினதாகவும் சொன்னாங்க. அது தெரியல ஐயா. அது சும்மா சொல்லியிருப்பாங்க. அது வந்து அது அது மாத்தினதுக்கு காரணம் வந்து நம்ம அராப் கண்ட்ரியில நம்ம பயிற்சி கொண்டு போகும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் இதை சொன்னா அவங்க பயிற்சிக்கு தடை போட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக மாத்திட்டாங்க. அவ்வளவுதான். மகரிஷி சொல்லுவாரு, ஓம்னு சொல்றீங்க சாமி, இப்ப இது வந்து மற்ற மதத்துக்காரங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரணவத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு அவரு இது வந்து பொதுவானதுதான், இது பிரபஞ்சத்தினுடைய ஒளி, அதனால அவங்க ஆமின்னு சொல்றது ஓம்னு ஒண்ணுதான், அதனால இதை மாத்திக்கிங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அதனால ஓம் சாந்தின்னு சொன்னாரு. அதை நம்ம என்ன பண்ணினோம், அமைதி அமைதின்னு மாத்தினாங்க. ஆனால் இப்ப திருப்பி சர்க்குலர் வந்துருச்சு, ஓம் சாந்தியே சொல்லுங்க அப்படின்னு திருப்பி சர்க்குலர் வந்துருச்சு. அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம அந்த பொருள் மாறாமல் எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். சரிங்க, நன்றி ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். உமாபதி அவர்களும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருக்காருமா விஜயலட்சுமி. நல்லது. அடுத்த வாரம் மனிதன் மனதின் ரசிக்கும் தன்மையின் நிலை என்று அந்த பார்ட் 1 புத்தகத்தினோட 16வது பாகம் அதோட எண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து ஜோதிட வகுப்பு. அதுக்கு அடுத்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பாகம் 2 அந்த புத்தக கலந்தாய்வு நடைபெறும். அதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தங்களுக்கு தேவையான சாப்டரை செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன். புத்தகம் இன்னமும் இருக்கு, நீங்க வேண்டியவர்கள் புத்தகம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான விளம்பரங்கள் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணப்படும், அதை பார்த்து நீங்கள் தேவை என்பவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா, நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.